ரொம்ப போர் அடிக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்றைக்கின்னு பார்த்து இவ்வளோ போர் அடிக்குது. நானும் ஒரு ஐடியா யோசிச்சுட்ருக்கேன். என்ன பண்ணலான்ட்டு. வேலைக்கு ஆக மாட்டேங்குது. Got an idea. Yes! இப்போ பெரிய பிளான்லாம் ஒன்றும் இல்லை. என்னென்னா ரொம்ப நாளாக வந்து கார் நான் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து எனக்கு டைம் நிறையா இருந்துச்சு. ரொம்ப சோம்பேறித்தனம்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்காக நான் கொஞ்சம் சோம்பேறி. அதனால் வந்து இத்தனை நாள் வந்து பண்ணாமே நாளைக்குன்னு அப்படி இருந்துட்டேன். இன்றைக்கி வந்து ரொம்ப போர் அடிக்குது. சரி என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இது வந்து ஒரு நல்ல பிளானாக எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ கார் க்ளீன் பண்ண போகிறேன். அதுதான் இன்றைக்கி பிளான். கிரேஸ் டுவர்ட்ஸ் கார்ஸ். எனக்கு வந்து கார்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் கம்ஃபர்ட்னால கிடையாது. பட் whenever I take up the wheel I feel so excited. இது எதுக்கு இப்போ சொல்கிறேன்னாக்க, எனக்கு இது வரைக்கும் வந்து கார் ஓட்டுறதுக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இருந்ததே இல்லை. ஏன்னே தெரியல. பட் அட்லீஸ்ட் ஃப்ரம் நவ் ஆன் இது வந்து நான் ரெகுலரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா காரை க்ளீனாக வச்சுக்கிட்டா தானே நம்மளுக்கு கார் பிடிச்சா மட்டும் போதாது, காரை க்ளீனாகவும் வச்சுக்கணும். அதனால் நான் கொஞ்சம் என்னை நானே டிசிப்ளினாக வச்சுக்கலான்னு இருக்கேன். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில, பார்ப்போம். எல்லா வாட்டியும் இந்த மாதிரி தான் ஒரு ரெசல்யூஷன் மாதிரி எடுப்பேன். ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த வாட்டி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ. எனக்கு வந்து பைக்ஸும் பிடிக்கும். ஆனால் வந்து ஐ ப்ரிஃபர் மோர் கார்ஸ். ஏன்னா ஐ டோன்ட் நோ, எனக்கு வந்து கார் தான் வந்து ஐ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள் வித். அண்ட் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து எனக்கு பைக்கில் எப்பவுமே கிடச்சதில்லை. இன்றைக்கின்னு பார்த்து இவ்வளோ விண்டியாக இருக்குது வேறு. இட்ஸ் கஸ்டிங் 80 டுடே. பரவாயில்ல. என்ன பிரச்சனைனா விண்டும் அடிக்குது, வெயிலும் பயங்கரமாக அடிக்குது. ஸோ இந்த வெயிலில் விண்ட் அடிக்கிறதுனால விண்ட் வந்து ஹாட் ஏர் தான் கொடுக்குது, ஒரு கோல்ட் ஏரே வரல. வேஸ்ட் தான். ஸோ பரவாயில்ல, நம்ம க்ளீனிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் இன்னொரு ஜோக் என்னென்னா, இன்ஃபேக்ட் வந்து இங்கே எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் தான். ஆட்டோமேட்டிக் வாஷ், வேக்யூம் இருக்குது, எல்லாமே இருக்குது. டிஸ்பைட் தட் என்னால் வந்து ஒழுங்காக க்ளீனிங்க்கு கொண்டு வர முடியல. ஐ நோ இட்ஸ் அ ஷேம். பட் ஸ்டில் இங்கே கனடாவில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கேஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் வாஷ்லாம் இருக்கும். என்ன பிரச்சனைனா இது ஃப்ரீயாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஒன்று தான் விஷயம். ஆனால் இது நார்மல் வாஷும் இங்கே இருக்குது. ஆனால் கொஞ்சம் அது எக்ஸ்பென்சிவ். ஆளுங்க பண்ணுறது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இது கொஞ்சம் சீப்பராக இருக்கும் அதை விட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இது நம்மளே பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம காரை நம்மளே க்ளீன் பண்ணலாம்ல. ஆனால் அதுதான் கொஞ்சம் கஷ்டம் ஆக்சுவலாக. இல்லை இதுதான் வேக்யூம். நல்லா இருக்குல்ல? இதை நான் வாங்கி 6 மாதம் ஆச்சு. இது யூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் இருக்குது எனக்கு. அட்லீஸ்ட் இப்போயாச்சும் யூஸ் ஆகுதே. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. செம்ம டயர்டாகிடுச்சு.
கண்டிப்பாக ஒரு பிரேக் வேணும். லெட்ஸ் டேக் எ காஃபி பிரேக். Can I get a small double? That's it. Thank you. இந்த கார்டு வந்து டிம் ஹார்டன்ஸ் கார்டு. இது எதுக்குன்னா, நீங்கள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து 7 காஃபீஸ் வாங்கினீங்கன்னா, அதாவது 6 காஃபீஸ் வாங்கினீங்கன்னாக்கா 7வது காஃபி உங்களுக்கு ஃப்ரீ. இந்த மாதிரி தான் இந்த கேனடாவில் வந்து இதே மாதிரி தான் வந்து நிறைய காஃபி ஷாப்ஸ் இருக்குது. மெக்டியில் கூட வந்து 7வது காஃபி உங்களுக்கு ஃப்ரீ தான். இந்த ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்லை. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும், அதே மாதிரி வந்து பிஸ்னஸ் மார்க்கெட்டிங்கும் நல்லா ரீச் ஆகும்ல மக்களுக்கு. இதையே நம்ம ஊரில் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து முடி நிறையா இருக்குது, ஹேர் கட் பண்ணணும் இங்கே. ஆனால் வந்து இன்னும் வந்து லாக்டவுன் ஓப்பனே பண்ணலை. என்ன ரீசன் எனக்கு இன்னும் தெரியல. ஏன்னா வந்து கேனடாவில் மொத்தமாகவே ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 500-400 கேஸஸ் தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க இப்போது. ஆனாலும் இன்னும் லாக்டவுனில் தான் இருக்குது. இன்னும் ஹேர் கட்க்கு ஷாப் இல்லை, தேட்டர்ஸ் இல்லை, மால்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் இந்தியாவில் ஒரு நாளைக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து 2000 கேசஸ் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் எந்த தைரியத்தில் லாக்டவுன் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு ஐடியாவே கிடையாது. இதை நம்ம யார் கேட்க முடியும்? கேட்குறதுக்கு நம்ம கேட்டாலும் அதுக்கு பதில் வரப்போகிறது இல்லை. வேஸ்ட்டு, நம்ம எனர்ஜி தான் வேஸ்ட் பண்ணிக்கிறோன்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக இந்தியா வரணுன்ட்டு ரொம்ப பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் கிடையாது. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் ஏன் இல்லைனாக்க, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் இருந்தால் கொரோனா வருமா? எனக்கு புரியல. ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணி அவ்வளோ க்ரௌடடாக இருக்காங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் கிடையாது, அதுக்கெல்லாம் கொரோனா வராது. பட் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்னால கொரோனா வந்துடுமா? இந்த லாஜிக் அவங்க சொல்கிறது வந்து சீரியஸாக எனக்கு வந்து இந்த லாஜிக் புரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே வெண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, நம்ம போய் உள்ளே கார் க்ளீன் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து 2-3 கார் லைனில் நிற்குது. உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். Welcome to our car wash. Please select to wash by touching the corresponding button on the screen. Enter code button to please select